இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் நவராத்திரி சிறப்பு தள்ளுபடி விற்பனை. பீகார் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெல்லும் பட்சத்தில் நிதிஷ்குமார் மீண்டும் முதல்வராவாரா என்ற சந்தேகம் எழுந்துள்ளது. பீகார் தேர்தல் பரப்புரைக்கு வந்துள்ள மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா இந்த தேர்தலை நிதிஷ்குமார் தலைமையில் தாங்கள் சந்திக்க இருப்பதாக கூறினார். அதே நேரம் அடுத்த முதல்வர் யார் என்பது எம்எல்ஏக்கள் கூட்டத்திலேயே முடிவு செய்யப்படும் என்றும் அவர் கூறினார். தேசிய ஜனநாயக கூட்டணி வென்றால் நிதிஷ்குமாரை மீண்டும் முதல்வர் என பாஜக திட்டவட்டமாக தெரிவிக்காதது யூகங்களை எழுப்பியுள்ளது. மேலும் கூட்டணியில் இரு கட்சிகளும் சம அளவில் 101 தொகுதிகளில் போட்டியிடும் நிலையில் வெல்லும் பட்சத்தில் முதல்வர் பதவி யாருக்கு செல்லும் என்ற கேள்வியையும் எழுப்பியுள்ளன. சிராக் பஸ்வான் கட்சிக்கு கூடுதலாக தொகுதிகள் ஒதுக்கப்பட்டதன் பின்னணியிலும் பாஜகவின் வியூகம் உள்ளதாக அரசியல் நிபுணர்கள் கூறுகின்றனர். தேர்தலுக்கு முன்பு முதல்வர் வேட்பாளரை அறிவிக்க வேண்டும் என தேசிய ஜனநாயக கூட்டணியில் உள்ள ஜிதேன் ராம் மாஞ்சி குரல் எழுப்பியுள்ளார். நிதிஷ்குமார் முதல்வர் இல்லை என அமித் ஷா தெளிவாக கூறிவிட்டதாக காங்கிரஸ் வீடியோ வெளியிட்டுள்ளது. ஆனால் எந்த சூழலிலும் நிதிஷ்குமாரை முதல்வராக தொடர்வார் என்று அவரது ஐக்கிய ஜனதா தளம் கூறியுள்ளது. நிதிஷ்குமார் 19 ஆண்டுகளாக பீகார் முதல்வராக இருந்து வரும் நிலையில் முதல் முறையாக முதல்வர் வேட்பாளராக இல்லாமல் அவர் தேர்தல் களமிறங்குவது குறிப்பிடத்தக்கது. அதே நேரம் மோடி அரசு மத்தியில் ஆட்சியில் நீடிக்க நிதிஷ்குமாரின் 12 எம்பிக்களும் மிக மிக முக்கியமானதாக இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் நவராத்திரி சிறப்பு தள்ளுபடி விற்பனை.